Last class we discussed about goods on sale or approval basis பற்றி பார்த்தோம். Ninth illustration continue பண்ணோம். Ninth illustration. Ninth illustrationல ரெண்டு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று குட் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸும் இன்னொன்று கன்சைன்மெண்ட் கேஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் குட் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ் அப்படிங்கிற அப்ரூவல் பேசிஸை பற்றி நம்ம பார்த்தோம். சேல்ஸ்னு போட்டிருப்போம், பட் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்போம், ஒரு மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அது ஆஸ் அந்த இயர் எண்டு பெண்டிங் இருந்தால் அது சேல்ஸ் கிடையாது, அந்த சேல்ஸ்னு போட்ட என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணோம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி ஆஸ் அந்த இயர் எண்டு. அப்படி சேல்ஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த இன்வென்ட்ரி கஸ்டமர் கிட்ட இருக்கிறது என்னுடைய இன்வென்ட்ரியில் சேர்க்கணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் டு ஸ்டாக் வித் கஸ்டமர்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். சப்போஸ் கன்சைன்மெண்ட்னா என்ன? கன்சைன்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தருக்காக நான் குட்ஸை வாங்கி விற்று கொடுத்து கமிஷன் மட்டும் வாங்குறேன். தட்ஸ் வாட் அபவுட் கன்சைன்மெண்ட் சேல்ஸ். ஐ எம் நாட் பீங் த ஓனர் ஃபார் த குட்ஸ். குட்ஸ் ஐ ரிசீவ் ஃப்ரம் மை பிரின்சிபல். So in case of consignment, A and B, who is the consignor and B is the consignee. Consignor goods B க்கு அனுப்புறார், B A க்காக goods வித்து கொடுத்துட்டு கமிஷன் வாங்குவார், அவ்வளோதான். Goods sent and B sells to his customer. Amount collected will be remitted to A, where A being the consignor, B being the consignee. Okay, this process is called consignment. அப்படி சேல் பண்ணும்போது பியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் இந்த குட்ஸு 1000 ரூபாய்க்கு அனுப்பியிருக்கிறார், அதில் 800 ரூபா மதிப்புள்ளது 1700 வித்துட்டார், இன்னொரு 400 சும்மா பெண்டிங் இருக்குது. கேன் பி ரெக்கார்ட் திஸ் ஆஸ் இன்வென்ட்ரி இன் இஸ் புக் அப்படின்னா நோ. ஓகே, 200 rupees ஒர்த்து குட்ஸ் இவர்கிட்ட இருக்குல்ல, அது இவருடைய புக்கில் குட்ஸ்ன்னு எழுதக்கூடாது. என்ன காரணம்? அந்த குட்ஸுக்கு யார் ஓனர்? ஏ. ஆனால் பியோடைய குடவுனில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணும்போது அவர் பர்சனலாக லோக்கலாக வாங்கி விற்பார்ல, அவருக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஏவுடைய குட்ஸ் வாங்கி விற்கிறதும் பண்ணலாம். தான் வாங்கி விற்கிற குட்ஸு விற்காமல் இருந்தால் அது அவருடைய குட்ஸ் குடவுனில் இருக்குது. ஏவுடைய குட்ஸை நான் ஒரு ஏஜெண்ட்டாக வாங்கி வச்சுருக்கிறேன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் அதுவும் சேர்ந்துருக்கும். அதுவும் சேர்ந்திருந்தால் அது என்னுடைய ஸ்டாக் கிடையாது, அந்த ஸ்டாக்கை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது. ஸோ டு ரிமூவ் திஸ் இஸ் த லாஜிக். அப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9 திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணுறேன். A trader prepared his accounts on 31st March each year. Due to some unavoidable reasons, no stock taking could be possible till 15th April 2022. So stock taking happened only on 15th April. On which date total cost of goods in his godown came to rupees 50,000 rupees. அந்த டேட்டில், அதாவது 15th April 50,000 rupees இருக்குது. The following facts were established between 31st March to 15th April 2022. சேல்ஸ் 41,000 இன்க்ளூடிங் கேஷியல்ஸ் 10,000. ஸோ சேல்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 41,000 போட்டாச்சு. அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த டேட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணுமோ அது ஓப்பனிங் ஸ்டாக் மாதிரி போட்டுங்க. எந்த டேட்டில் ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சோமோ அது க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி போட்டுட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு நீங்கள் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் வாட் அபவுட் த ஸ்டாக் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஆன் 31st March, ஆன் விச் டேட் வி சப்போஸ் டு டூ ஸ்டாக் டேக்கிங். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 40,000 rupees. ஆன் 31st March, goods of the sale value 10,000 were sent on sale or return basis to a customer. Okay, the period of approval being 4 weeks. He returned 40% of the goods on 10th April, approving the rest. Okay, the customer was billed on 16th April. Customer was billed on 16th April. Right. இந்த 40,000 சார் 10,000 எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்குறோம்? 4 வாரம் டைம் கொடுத்துருக்குறோம்.
40% of the goods வந்து 10th ஏப்ரல் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. Approving the rest, customer was billed on 16th ஏப்ரல். மிச்சத்தை என்னைக்கு அப்ரூவ் பண்ணி ஓகே சொன்னார்? 16th ஏப்ரல் அன்னைக்கு. 16th ஏப்ரல் அன்னைக்கு இருக்கு. கிளியர்? தட்ஸ் a லாஜிக். Now, Sixteenth April. And goods are sold by the trader at a profit of 20% on sales. 20% on sales. எவ்வளோ பெண்டிங் இருக்கு? 6000 ரூபாய். ரைட். Now come on. What is the cost on this? 20% being the profit and cost being 80%. 4800. அப்போ இது சேல்ஸ் இல்லைன்னு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணோம். As you consider this is not being the sales and the cost, the goods should be your own goods. அப்படின்னா இது வந்து என்னது? 4800 will be considered as stock with customer. Stock with customer. Right. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கு. ஸ்டாக் வித் கஸ்டமர் இருக்கிறது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். How much is that stock with customer? 4800. Stock with customer being 4800. Okay, previous class நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா இல்லையா? Closing stock and stock with customer. The goods remains unsold or pending approval from the customer side will not be your sale and it is also be stock with your own only. இது உங்கள் குடவுனில் இருக்கிறது, இந்த ஸ்டாக் வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கிறது, ரெண்டுமே உங்களுடைய ஸ்டாக். அது மாதிரி இது உங்கள் குடவுனில் இருக்கிறது, ஸ்டாக் வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கிறது, இன்னும் அப்ரூவல் பெண்டிங்காக இருக்கிறது, சேல் அப்ரூவல் பெண்டிங் இருந்தால் அது என்னுடைய குட்ஸ். அதெல்லாம் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 4800. ரைட். Now, இது fourth. The trader had also received goods costing 8,000 in March for sale on consignment basis. 20% of goods had been sold by 31st March. Another 50% by 15th April. So 8,000 rupees worth of goods, 20,000 already sold. 50% sold by 15th April. இது 31st March. 2,400 remains unsold. இங்கே குடோனில் போய் வேல்யூ பண்ணும்போது இந்த 2,400 குடோனில் இருந்திருக்கும். அதுவும் சேர்ந்துருச்சு. இதில் இந்த அமௌண்ட்டில் அந்த 2,400 சேர்ந்துருக்கு. இப்போ இது யாருது? எந்த கிடையாது. ஸோ எந்த கிடையாதுன்னா நான் என்ன பண்ணோம்? ரிமூவ் பண்ணோம். அதர்வைஸ் ஐ கேன் போஸ்ட் த அதர் சைட். அல்லது இங்கேருந்து சப்ட்ராக்ட் மட்டும் பண்ணி போடலாம். அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ நான் இப்போ ஒரு சம்மரி மாதிரியே கொடுக்குறேன். ஓகே. Stock as per the physical verification and stock with customer approval pending 50,000 rupees. காஸ்ட்டில் தான் இருக்கணும். அது 4800. ஆனால் இந்த ஸ்டாக்கில் ஃபிசிக்கல் வேலிஃபிகேஷனில் இருக்கிற ஸ்டாக்கு கன்சைன்மெண்ட்டோடையது, என்னுடையது கிடையாது, கன்சைனருடையது மைனஸ் கன்சைன்மெண்ட் குட்ஸ். அது எவ்வளோ? 2,400.
அப்போ இதோடைய அல்டிமேட் வேல்யூ என்ன? 52,400. Yes, come on. Tally this and find out the opening stock here. Sales? இல்லை இது கிளியர் தானே? ஓகே. சேல்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா? குட்ஸ் வித் கஸ்டமர் இருந்தால் சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். இந்த சேல்ஸ் எப்போ நடந்துச்சு? 31 மார்ச் முன்னாடி நடந்துச்சு. அந்த டேட்டில் உள்ள சேல்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம். இந்த சேல்ஸ் எப்போ நடக்குது? 1 ஏப்ரல்லேருந்து 15 ஏப்ரல். அதனால் இதில் இல்லை, அதனால் சப்ட்ராக்ட் பண்ணல. அதர்வைஸ் வாட் யூ டன் இஸ் கரெக்ட். சொல்லுங்கள். 92,400 92,400 and the balancing figure will be the stock exists as on the year end 79,366. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கலாமா? டு ஓப்பனிங் ஸ்டாக் இந்த சைடில், க்ளோசிங் ஸ்டாக் இன் கோடவுன், ஸ்டாக் வித் கஸ்டமர் மைனஸ் கன்சைன்மெண்ட்டு குட்ஸ். இதுதான் இதோடைய அல்டிமேட் வேல்யூ. இது வெர்டிக்கலாக ஒரு ஃபார்மேட்டில் கூட போடலாம், புக்கில் போகிற மாதிரி. அதை வேணால் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபார்மேட்டை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் தட் ஓகே? லெட்ஸ் see. புக்கில் இது எப்படி போடுறாங்க அப்படி சொன்னாக்கா அந்த ஃபார்மேட்டுக்காக. ஓகே, புக்கில் இருக்கிற ஃபார்மேட் கொடுக்குறேன். வேல்யூ ஆஃப் ஸ்டாக், வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வேல்யூவேஷன் டேட். வேல்யூவேஷன் டேட். ஓகே, on valuation date. On valuation date 50,000 rupees. இதோட என்னென்ன ஆட் பண்ணிக்கணும்? சேல்ஸ் ஆட் பண்ணோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸுங்கிறது சேல்ஸ் மைனஸ் ஜிபி. 40,000 மைனஸ் ஜிபி 8,000, 32,000 நம்ம ஆட் பண்ணி ஆகும். இட் ஷுட் பி ஆடபிள். அதுக்கப்புறம் ஸ்டாக் வித் கஸ்டமர் ஸ்டில் பெண்டிங் அப்ரூவல். ஸ்டாக் வித் கஸ்டமர் பிராக்கெட்டில் பெண்டிங் அப்ரூவல், பெண்டிங் அப்ரூவல். திஸ் வேல்யூ பீங் 4,800. ஸோ 86,800 மைனஸ் இந்த சைடில் உள்ளதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். பர்ச்சேசஸ் மைனஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் எது சேரக்கூடாது? கோடவுனில் இருக்கும்போது கன்சைன்மெண்ட் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கும், அதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். கன்சைன்மெண்ட் ஸ்டாக், கன்சைன்மெண்ட் குட்ஸ், அது ஒரு 2,400. ஸோ த டோட்டல் வேல்யூ பீங் 7,434 should be subtracted. So the ultimate value being 79,366. Okay, 79,366. Clear? Clear? இப்படி கூட போடலாம், தப்பில்லை. there is no hard and fast rule. இப்படி வெர்டிக்கலாக போட்டால் அது ஸ்டேட்மெண்ட், நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டால் அதுவும் ஸ்டேட்மெண்ட். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, you can follow your own method also. Now let's move to the illustration number 10. Illustration number 10. ஸோ இதே நம்ம ஒரு ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் ஃபார்மேட்லேயே போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். அந்த மாடலில் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட்டை மாற்றி எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம் இல்லையாப்பா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கிரெடிட் சைடில் உள்ளதெல்லாமே ப்ளஸ், ஓகே, டெபிட் சைடில் இருக்கிறது மைனஸ் தானே பண்ணீங்க. யூ ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர், யூ ஆடட் திஸ் ஒன், யூ ஆடட் திஸ் ஒன், யூ சப்ட்ராக்டட் தீஸ் டூ. அவ்வளோதான். அதனால் இது ஒரு மாடல், அது ஒரு மாடல் கிடையாது. வாட் வி யூஸ்வலி சால்வ் த சேம் இஸ் போஸ்டட் ஹியர் த அதர் வே.
Inventory taking for the year ended 31st March 2022 was completed by 10th April. ஸோ லேட் ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் தள்ளி தான் இன்வென்ட்ரி டேக்கிங் முடியுது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் at the time of valuation being 16,75,000, the valuation of which showed an inventory figure of 16,75,000 at cost as on the completion date. After the end of the accounting year and till the date of completion of inventory taking, sales for the next year were made for 68,750. இதில் சேல்ஸ் வந்து 68,750. Profit margin being GP 33.33 on cost. ஸோ காஸ்ட் 100 இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் 33 1/3 and sale price வந்து 133 1/3. Otherwise இது 3, இது 1, இது 4. Clear? Salesல 1/4 will be the GP. Purchases for the next year included in the inventory amounted to rupees 90,000 at cost less trade discount 10%. So purchases. Trade discount 10% 9,000 subtract பண்ணிங்கன்னா 81,000. During this period, goods were added to inventory at the markup price of 3,000 in respect of sales returns. Okay, that's a sales returns. மார்க்கப்னா ப்ராஃபிட் சேர்ந்துருக்கு. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸில் எப்போதுமே ப்ராஃபிட் சேர்ந்துருக்கும் இல்லையா? சேல்ஸ் பண்ணும்போது காஸ்ட் 100 ரூபாவாக இருந்தால் ப்ராஃபிட் சேர்த்து நம்ம சேல் பண்ணுவோம். அது ரிட்டர்ன் ஆகும்போது சேல்ஸ் ப்ரைஸில் தான் வரும். ஸோ திஸ் 3,000 இஸ் நத்திங் பட் சேல் ப்ரைஸ் வேல்யூ. யூ கேன் சிம்பிளி சப்ட்ராக்ட் இட் ஃப்ரம் ஹியர். 68,750 நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ 3,000 தானே? ஓகே, மைனஸ் 3,000 சேல்ஸ் ரிட்டர்ன் இதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தென் திஸ் வேல்யூ பீங் 65,750. Now, after inventory taking, it was found that there were certain very old, slow-moving items costing 11,250, which should be taken at 5,250 to ensure disposal to uninterested customers. ஒரு slow-moving item ஒன்று இருக்குது, அதோட வேல்யூ 11,250, ஆனால் அந்த ரேட்டு விற்க முடியாது. அதனால் இது வந்து 5,250 எழுதணும்னா அட்லீஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ஆஃபர் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. 5,250 almost you are reducing the value of inventory by 6,000. Value reduction இல்லையா? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். And due to heavy flood, certain goods costing 15,500 were received from a supplier beyond the delivery date of customer. Okay, received from the supplier beyond the delivery date of customer. As a result, the customer refused to take the delivery and net realizable value of the goods estimated to be 12,500 on 15th March. Second, 15th மார்ச்சில் ஒரு லாஸ் வந்திருக்கு. 15,500 rupees மதிப்புள்ள ஸ்டாக் இதுக்கு விற்கலாம் நினச்சோம். எனக்கு சப்ளையர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டான். என்னுடைய கஸ்டமர்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியல. என்னால் எடுத்துக்க முடியாது சார் அப்படின்றார். உனக்காக ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிங்க சரி, டியூ டேட்டில் கொடுத்துருக்கணும்ல. என்னுடைய சப்ளையர் சரியாக கொடுக்கல, என்னால் ஆர்கியூ பண்ண முடியல. சப்ளையர் என்ன சொல்கிறது, இதெல்லாம் என்னால் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாதுன்னார். சரி போ, நான் டிஸ்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். டிஸ்கார்ட் பண்ணாக்க எனக்கு என்ன ரேட் கிடைக்குது? 12,500 தான் கிடைக்குது. திஸ் இஸ் ஃபார் திஸ் டேட் and I am losing around 3,000 rupees due to this. Okay, compute the value of inventory for inclusion of the in the final accounts for the year 31st March 2022. அந்த டேட்டில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கிளியரா? கமான், ஒவ்வொன்றா சொல்லுங்கள். சேல்ஸ் இது, அப்போ ஜிபி எவ்வளோப்பா? 1/4 will be GP. 1/4 will be GP. எவ்வளோ? 37.5.
16,400 எவ்வளோ வந்துச்சு? 16,040 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். புக்கில் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க புக்கில் எப்படி போட்டிருக்கிறாங்க இந்த நம்பரை. ஸோ இதுக்கு தவிர நம்ம இந்த 2 லாஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ புக்கில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே, த சேல்ஸ் பீயிங் 68,750. இதில் ப்ராஃபிட் காம்பனன்ட் 1/4 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? அதை 17,180 மாற்றிக்கிட்டாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் 3,000 இருக்குல்ல, அதுக்கு அதே மாதிரி 1/4 போட்டிங்கன்னா 750. அப்போ இந்த சேல்ஸோட வேல்யூ நெட் வேல்யூ 51,000 எவ்வளோ வருது? $51,516 போட்டாங்க. ஓகே, இந்த வேல்யூ எவ்வளோ வருது? 2,215 போட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து இதை அவங்க சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனல் வேல்யூ போட்டிருக்கிறாங்க. $49,310. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட மாதிரி போட்டாலே வந்திருக்கும். இது இதே நம்பரில் போட்டு பாருங்கள். 33.33 போட்டால் கரெக்டாக வருதா? புக் ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். 33.33 133.33 இதோடைய வேல்யூ 68,750. இப்போ டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த நம்பர் வரல. ஸோ அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. வி அஷ்யூம் தே மேட் அவுட் ரவுண்ட் ஆஃப் திஸ். Now, இந்த நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கோட வேல்யூ இந்த வேல்யூக்கு போகாது டியூ டு 2 ரீசன்ஸ். ஒன் இஸ் we purchased but we failed to deliver on time, so we lose around 3,000 rupees. Another one being damaged goods due to flood. இந்த ரெண்டுமே இந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதர் சைடில் நீங்கள் போட்டுக்கலாம். யூ கேன் போஸ்ட் தட் வேல்யூ இந்த அதர் சைட். அதர்வைஸ் யூ ஹேவ் டு அண்டர் வேல்யூ அல்லது வாட் எவர் த வேல்யூ யூ கெட், யூ நோ ஃப்ரம் தேர் யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் தீஸ் 2 லாஸஸ். இப்போ இது சொல்லுங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி 16 lakhs 43,310. 16 lakhs 43,310 வருதா? ஓகே, அந்த 16,43,310ல் 2 லாஸ் ஆன ஐட்டம் இருக்குது. 9,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா த அல்டிமேட் வேல்யூ பீயிங் 16,34,310. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ 16,43,310. அதில் ஒன்று ஃப்ளட்டில் போடுறதுனால அதோட வேல்யூ 6,000 ரூபாய் கம்மியாக தான் போகும். யூ ஹேவ் டு அண்டர் வேல்யூ காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ விச் இஸ் லோவர். இன்னொன்று, ஒரு கஸ்டமர் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன், அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான் லேட்டாக டெலிவர் பண்ணதுனால. சரி, சப்ளையர்கிட்ட போய் ரிட்டர்ன் பண்ணலான்னு அவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். வேறு வழியில் நான் டிஸ்கார்ட் பண்ண, அதில் ஒரு 3,000 ரூபாய் கம்மியாக போகுது. ஸோ இது ஒரு 3, அது ஒரு 6. மார்க்கெட் வேல்யூக்குள்ளே 9,000 rupees கம்மியாக போச்சுன்னா தட் ஷுட் பி அண்டர் வேல்யூ ஃப்ரம் த வேல்யூ வாட் வி ஹவ் கேல்குலேட்டட். ஸோ இப்போ நம்ம இந்த சொல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இன்வென்ட்ரி கேல்குலேஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் என்ன, புக்கில் ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மேட் நீங்கள் யோசிச்சு போடணும். பட் நான் சொன்ன ஃபார்மேட் யோசிக்க வேண்டாம், டக்குன்னு அப்படியே ஃபீட் பண்ணிடலாம். அப்படி ஃபீட் பண்ண பிறகு if there is any loss in the valuation due to these cases can be undervalued. ஸோ இப்போ நம்ம இதையும் தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் 2 என்ன சேர்த்துக்கிட்டோம், குட்ஸ் வித் கஸ்டமர்ஸ் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் கன்சைன்மெண்ட் குட்ஸ் நம்ம அக்கௌண்ட் சேரக்கூடாதுன்னு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சேர்ந்துருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது க்ளோசிங் ஸ்டாக்கில். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல். வித் தட் ஆல் த காம்ப்ரிஹென்சிவ் inventory determination as on the year end where the physical verification done sometimes later. Okay, if you have any doubt you can ask me, else we'll move on to the next one. இந்த இதுவா, இதுக்கு எவ்வளோ வந்துச்சு? 65,750க்கு 1/4 போட்டால் எவ்வளோ வருது? 16,437.5 நினைக்கிறேன். 2 ரூபாய் 50 பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்ப்பா, அதிகப்படுத்திட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. அது புக்கில் பண்ணிட்டான். ஓகே, அது கேல்குலேஷன்ஸ் இல்லை நம்ம போடும்போது 2 ரூபாய் 50 பைசா ஃப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது சொல்யூஷனில் எங்கேயும் சொல்லவே இல்லை, அவனாக போட்டுட்டான். சரி, என்ன பண்ணுறது? சரி, நம்மளும் அதே போட்டுக்கலாம். கிளியரா?
Now we'll move on to the illustration number 11. Illustration number 11. Why we take 1/4? 1/4 இல்ல ராஜா, இதுப்பா இது. இந்த 33.33 இருக்குல்ல, 100ல் எத்தனை 33 இருக்கு? 3 times. அப்போ இது ஒரு டைம். அப்போ 3 + 1 4. For every 4 rupees of sales, 1 rupee will be the profit. அதான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் 1/4 அப்படின்ட்டு. whenever there is a 33.33, உடனே உங்கள் மைண்டில் வர வேண்டியது 1/3. அது ஈஸி. illustration number 11. இந்த சம் ரொம்ப ஈஸியானது தானே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்கப்பா. Find out the value of inventory under first in first out basis. First in first out basis. Okay. So நம்ம என்ன பண்ணுவோம்? Receipts, issues and balance. 1/1/22 அன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை. We have purchases 100 units at rupees 30 rupees each, 3,000, and balance being 100 units at 30 rupees each, 3,000. 15/1/22 அன்னைக்கு issue for consumption 50 units. As we follow FIFO method, that too we have only one item. அந்த ரேட்டில் தான் கொடுக்க முடியும். ஸோ 30 rupees per unit, 1,500. ஸோ 100ல் 50 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 50 units இருக்குது. at the rate of rupees 30, 1,500. 1/2/22 அன்னைக்கு purchases 200 units at rupees 40, 8,000. Closing stock 50 at rupees 30, 1,500. 200 units at 40 per unit, 8,000 rupees. 15th February அன்னைக்கு issue for consumption 100 units. அப்போ ஃபிஃபோனா ஃபஸ்ட் இதுலேருந்து கொடுக்கணும் அந்த ரேட்டில். அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு 50 நெக்ஸ்ட் ரேட்டில் யூஸ் பண்ணோம் 40, 2,000. 150 units at rupees 40 each, 6,000. 20th அன்னைக்கு again issue for consumption 100 units only we have only one category material, so அதில் தான் கொடுக்க முடியும் 4,000. 150ல் 100 போச்சுன்னா பேலன்ஸ் 50 at the current rate 40, 2,000 rupees. So closing inventory value 2,000 rupees. Value of inventory being 2,000. Suppose எக்ஸாமில் டேட்டா calculate பண்ண சொன்னால் என்ன பண்ணலாம்? வெறுமனே இன்வென்ட்ரி ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேசஸ் 100, 50 இஷ்யூ பண்ணிட்டோம், இன்னொரு 50 இருக்குது. 200 இஷ்யூ பண்ணி வந்திருக்கு, இஷ்யூ பண்ணும்போது இன்னொரு 100, இந்த 50 தீர்ந்து போச்சு, இதில் 50 இருக்குது. அதுக்கப்புறம் 150 இருக்குது, இந்த 100 தீர்ந்து போச்சு, இன்னொரு 50 தான் இருக்குது. இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குன்னு டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கலாம் இன் கேஸ் ஆஃப் MCQ. Next illustration number 12. The same illustration, but we have to solve under weighted average basis. Weighted average basis la solve பண்ணணும். Illustration number 12. 11 தான் இது weighted average மெத்தடில் போட சொல்லியிருக்கலாம். 12th question. Okay, weighted average pricing method. So 1/4/2022 அன்னைக்கு purchases 100 units at rupees 30 each, 3,000. Receipts, issues, balance. That remains as it is.
and 15/1 அன்னைக்கு issue for consumption 50 units 30 rupees தான் இருக்கு 1500. ஸோ பேலன்ஸ் வந்து 50 units 1500. ஆக்சுவலி இங்கே ப்ரைஸ் போடணும்னு அவசியம் இல்லை, என்ன கேல்குலேட் பண்ணிக்கலாம். 1 to 22 அன்னைக்கு purchases 200 units at rupees 40 units 40 per units 8000. அப்போ 200 + 50 250 யூனிட்ஸ் இருக்குது, வேல்யூ வந்து 9500. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 9500 டிவைட் பை 250 போட்டு சொல்லணும். அதனால் யூஸ்வலாக ரேட் போடணுன்னு அவசியம் இல்லை. இதில் பொறுத்த வரைக்கும் போட்டிங்கன்னா என்ன வருது ரேட்டு 38. ஓகே. தென் 15th February 22 அன்னைக்கு இஷ்யூ 100 யூனிட்ஸு இருக்கிற ரேட் 38 தான் கொடுக்க முடியும் 3800. இன்னொரு 150 இருக்குது அட் rupees 38 5700. அண்ட் 20th February 22 again issue 100 யூனிட்ஸ் இதில் தான் கொடுக்க முடியும் அட் 38 3800. ஸோ பேலன்ஸ் வந்து 50 தான் இருக்குது அட் rupees 38. தென் ஃபைனல் வேல்யூ பீங் 1900. இஸ் தட் கிளியர்? Shall I move to the next one? Online, text me. Let's start with the true or false. Test your knowledge. Inventories are stocks of goods and materials that are maintained for mainly for purpose of revenue generation. அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. True or false? True. அது வித்து லாபம் சம்பாதிக்கிறதான நோக்கம். ஸோ அதனால் what they have stated is correct. True only. A building is considered inventory in a construction business. True or false? Construction companyக்கு பில்டிங் தான் அவங்களுக்கு இன்வென்ட்ரி. பில்டிங்கை கட்டி விற்கிறது தான் இல்லையா? நமக்கு வேணால் அது அசெட்ஸ், பட் அவங்களுக்கு அதான் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி இஸ் வேல்யூட் as கேரிங் காஸ்ட் லெஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ். அப்படி கிடையாது. காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர் வில் பி டேக்கன். ஒவ்வொரு வருஷமும் 2% குறைச்சி எழுதுங்க அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. ஸோ தட்ஸ் ராங் ஓன்லி. ஓகே. மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டெய்லி information about the quantity and valuation of closing stock under physical inventory system. Management has daily information about the quantity and valuation of closing stock. மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையா? தேவையில்லையே. மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்சல்யூட்டாக ஃபைனலாக என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் தேவை. ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி சிஸ்டம் அதில் வந்து வேல்யூவேஷன் வந்து எப்போ பண்ணுவாங்க? லாஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து என்னது பர்ஃபெக்சுவலாக? 1 செகண்ட். 4th எதில் இது டெய்லி இருக்கும்? பர்ஃபெக்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டமில் இருக்கும். எதில்? பர்ஃபெக்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். We have two systems called perpetual and periodical. பர்ஃபெக்சுவல்னா குட்ஸ் வரும்போது வந்துச்சுன்னு எழுதுவாங்க, இஷ்யூ பண்ணும்போது இஷ்யூ பண்ணியாச்சுன்னு எழுதுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் பர்ஃபெக்சுவல். பர்ஃபெக்சுவலில் தான் அன்னன்னைக்குரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஒரு மாதம் முடிஞ்சவொடனே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணாக்க அது பீரியாடிக்கல். நம்ம 2 இல்லஸ்ட்ரேஷனும் பார்த்துருக்கணும் இல்லையா? பீரியாடிக்கல் அண்ட் பர்ஃபெக்சுவல். FIFO LIFO கேல்குலேட் பண்ணும்போது பர்ஃபெக்சுவல் எப்படி இருக்கும், பீரியாடிக்கல் எப்படி இருக்கும்னு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். சி இங்கே வந்து பீரியடிக்கல் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5ல். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே மொத்தமாக ரேட் கேல்குலேட் பண்ணி இஷ்யூ பண்ணிவிடுவேன். இது பீரியடிக்கல். டிசம்பரில் இஷ்யூ, டிசம்பர் 5ல் இஷ்யூ, சாரி இது பர்ச்சேஸ், இது இஷ்யூ, பர்ச்சேஸ் இஷ்யூ அண்டு பர்ச்சேஸ் இஷ்யூ. அந்த
டேட் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் போட்டோம்னா அது ஃபிசிக்கல் மீன்ஸ் பீரியட் பர்ஃபெக்சுவல். பர்ஃபெக்சுவல் கண்டினியூஸாக இருக்கும்ப்பா. குட்ஸ் வந்துச்சுன்னு எழுதுவீங்க, இஷ்யூ பண்ணும்போது இஷ்யூ பண்ணேன்னு எழுதுவீங்க. அது பேர் பர்ஃபெக்சுவல். டிசம்பர் மாதம் முடியட்டும் சார், எல்லா பர்ச்சேஸ் வேல்யூவும் எனக்கு கொடுங்க, அதோடைய டோட்டல் போட்டு ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் மொத்தமாக எல்லா இஷ்யூ நான் எழுதுறேன் irrespective of the date. ஐ ப்ரிப்பேர் ஒன்லி ஆன் தி மந்த் எண்டு. மந்த் எண்டோ பீரியட் எண்டோ ப்ரிப்பேர் பண்ண அது பீரியடிக்கல் இன்வென்டரி சிஸ்டம். பீரியடிக்கல் இன்வென்டரி சிஸ்டமில் நடுவில் 15th டிசம்பரில் போய்ட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு கேட்ட சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. பர்ஃபெக்சுவலில் இருந்தால் 19th அன்னைக்கு கேட்டால் சொல்ல முடியுமா? 19th அன்னைக்கு என்ன இருக்குது? இந்த நம்பர் இருக்குது. 20th அன்னைக்கு இந்த நம்பர் இருக்குன்னு சொல்ல முடியும். பர்ஃபெக்சுவலில் சொல்ல முடியும், பீரியடிக்கல் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இஸ் தட் கிளியர்? யா. Fifth one being periodic inventory system is more suitable for small enterprises ன்னு சொல்கிறாங்க. Fifth one true. ஓகே, சின்ன கம்பெனி அவனுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை போய் செக் பண்ண போதாதா? டெய்லியும் செக் பண்ணோம். ஸோ இட் மே பி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ். சிக்ஸ்த், when closing inventory is overstated, the net income for the accounting period will be understated அப்படின்றாங்க. ஃபால்ஸ். க்ளோசிங் இன்வென்ட்ரிங்கிறது ட்ரேடிங்குள்ளே கிரெடிட் சேலில் போகிற ஐட்டம். கிரெடிட் சேலில் ஜாஸ்தி வேல்யூ போட்டிங்கன்னா ரெவன்யூ ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஜிபிஏ ஓவர் ஸ்டேட்டடாக இருக்கும். ஸோ அண்டர் ஸ்டேட்டட்னு சொன்னது தப்பு. செவன்த், closing inventory is equal to opening inventory plus purchases plus direct expenses plus cost of goods sold அப்படின்றாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு மைனஸ் பண்ணியிருக்கணும்ப்பா. ஓகே, ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட், எய்த் ஒன், காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ஷுட் கம்ப்ரைசஸ் ஆல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ்ன்னு சொல்கிறாங்க. நோ, sometimes there may be some other conversion cost are also be there, that also be included. முத இன்வென்ட்ரின்னு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். We have been given raw material inventory, finished goods inventory, செமி ப்ராசஸ்டு ஃபார்மாக இருந்தால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்வென்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வந்து வுட்டு வந்து ரா மெட்டீரியல், அந்த டேபிள் சேர்னு கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தால் அது ஃபர்னிச்சர், அது ஃபினிஷ்டு குட்ஸ் இன்வென்ட்ரி. செமி ப்ராசஸ்டு ஃபார்ம் இருந்தால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்வென்ட்ரி. இன் ஜென்ரல் நத்திங் ஸ்டேட்டட்னா இன்வென்ட்ரிங்கிறது இதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். எதை? ஃபினிஷ்டு குட்ஸ். அதாவது டேபிளோட விலை. டேபிளோட விலை என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேசஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ரா மெட்டீரியலை டேபிளாக மாற்றுறதுக்கு என்னென்ன செலவாகுது, லேபரு, மெஷின்ஸு, அந்த காஸ்ட்டையும் சேர்த்தா தான் ஃபினிஷ்டு குட்ஸோடைய காஸ்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கம்ப்ரைசஸ் நாட் ஒன்லி பர்ச்சேசஸ் காஸ்ட் as well as it includes conversion cost also. Whenever we simply say inventory, it represents only finished goods. Finished goods are tradable goods. Ninth one, inventory byproducts should be valued at NRV, where cost of the products can be separately determined. Ninth one, false. Okay, now பை ப்ராடக்ட்னா என்ன, மெயின் ப்ராடக்ட்னா என்ன, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் சி. இப்போ ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. இங்கே வந்து இன்புட் கொடுக்குறீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமில் நமக்கு 2 விதமான அவுட்புட் கிடைக்குது, இல்லை 3 விதமான அவுட்புட் கிடைக்குது. ஏன்னு ஒரு மெட்டீரியல், பின்னு ஒரு மெட்டீரியல், சின்னு ஒரு மெட்டீரியல். ஓகே, இங்கே நெல்லை போட்டு ப்ராசஸ் பண்ணுறீங்க, பாலிஷிங் பண்ணுறீங்க. வாட் வில் கெட்? ரைஸு, அப்புறமேட்டு புரோக்கன் ரைஸு அண்டு பேர்ன், ஓகே, தவுடு எல்லாமே கிடைக்கிது. இதில் எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி? ரைஸு, புரோக்கன் ரைஸுக்கு வேல்யூ கம்மி, அண்ட் ரைஸ் பேர்ன் வந்து வேல்யூ கம்மி. வேல்யூ எதுக்கு கம்மியாக இருக்கோ அது பேர் பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த 10,000 ரூபாய் எதுக்கு? ரைஸ் பண்ணுறதுக்கும், புரோக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கும், ரைஸ் பேர்ன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து 10,000 ரூபாய். இப்போ இதுக்கு என்ன காஸ்ட்டுன்னா 7,000 ரூபாய்,
இதுக்கு என்ன காஸ்ட்னா 2500 ரூபாய், இதுக்கு என்ன காஸ்ட்னா 500 ரூபாய்ன்னு என்னால் கிளியராக சொல்ல முடியும்னு சொன்னால், டிவைட் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும்னா 500 rupees will be taken. சார் இதுக்கு என்ன சார் காஸ்ட் சொல்ல முடியும் அப்படி சொன்னாக்க, இதை அப்படியே மார்க்கெட்டில் வீங்க, மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணுங்க. சேல் ப்ரைஸ் ஹியர் பீங் 700. விற்கிறதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறீங்களா? ஆமாம் சார், வண்டியெல்லாம் போட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. காஸ்ட் ஃபார் சேல், காஸ்ட் ஃபார் சேல் அது எவ்வளோ இருக்குன்னா 150. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 450. இதுக்கு பேர் என்ஆர்வி. அப்போ இந்த 10,000 ரூபாய் இதோடைய காஸ்ட் 450 ரூபாய், பேலன்ஸ் வந்து இதுக்கு 7,000 ரூபாய் போடுங்க, இதுக்கு 2,550 ரூபான்னு பிரிச்சிருங்க. இது ஜாயின்ட் காஸ்ட்டை ப்ராடக்ட்டை பிரிக்கும் போது பை ப்ராடக்டாக இருந்தால் அதோடைய காஸ்ட் கிளியராக அலோகேட் பண்ண முடிஞ்சால் அதை எடுங்க. அப்படி அலோகேட் பண்ண முடியலன்னு மார்க்கெட்டில் விற்றால் என்ன வேல்யூ போமோ மைனஸ் எனி எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஃபார் செல், தட் இஸ் கால்ட் அல்டிமேட்லி என்ஆர்வி. என்ஆர்வி வேல்யூ வில் பி டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போர்ஷன் காஸ்ட், செகண்ட் பீங் என்ஆர்வி. ஓகே, செகண்ட் பீங் என்ஆர்வி. அப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்வென்ட்ரி ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ். இன்வென்ட்ரி ஆஃப் பை ப்ராடக்ட்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த அப்போர்ஷன் காஸ்ட் ப்ராப்பர்லி யூ கேன் டேக் தட். அப்படி இல்லைனா என்ஆர்வி வில் பி டேக்கன், செகண்ட் சாய்ஸ். ஸோ should be valued at net realizable value where cost of product can be separately determined. செப்பரேட்லி டிட்டர்மின்னா இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, என்ஆர்வி வில் நாட் பி ஃபாலோ. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? என்ஆர்வி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ? ப்ராடக்டோடைய காஸ்ட் டிட்டர்மின் பண்ணும்போதும். பண்ண முடிஞ்சால் காஸ்ட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபால்ஸ், த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். 10th, abnormal amounts wasted materials, labor, other production overheads expenses are included in the cost of inventories. False. Abnormal amount of wasted material, labor or other production overheads expenses ஏதாவது இருந்தால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, abnormal. Whenever we say abnormal, that will not be includable anywhere. abnormal வந்து சேர்க்கக்கூடாது, இங்கே நிலை எப்போதுமே சேர்க்கக்கூடாது. ஓகே, பல இடத்துல ஈவன் ஃபைனல் லெவல் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வரும். எல்லா இதுலேயுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கான்செப்ட், அப்நார்மல் அந்த அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 250 ml மில்க்கு சுட வச்சு எனக்கு கொண்டு வாங்க திக் மில்க்கு அப்படின்னா பாயில் பண்ணி கொண்டு வரான். 200 ml தான் இருக்குது. 250 ml மில்க் வந்து 25 rupees. நம்ம டேபிளுக்கு சர்வ் பண்ணும்போது 200 ml தான் இருக்குது. இப்போ அந்த மில்கோட விலை எவ்வளோ சொல்லுவாங்க? 25 சொல்லுவான். 250 ml வந்து 25 rupees, எனக்கு 200 ml தானே போட்டிருக்கிறேன், அப்போ நான் 20 rupees தான் தருவேன்னு ஆர்கியூ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 250 ml 25 rupees. 50 ml வந்து என்ன ஆயிடுச்சு, நீங்கள் கேட்டதை செஞ்சதுனால இவாப்ரேஷனில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ யூ வில் பி சர்வ் வித் only 200 ml, but the price will not be includable, deductible due to this. It also be includable with the good goods plus preparation cost சேர்ப்பேன். ஆனால் இந்த 200 ml கொண்டு வந்து டேபிளில் வைக்கும்போது கொஞ்சம் சிந்தி போச்சு. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 100 ml காணோம், வெறும் 100 ml தான் இருக்குது. இப்போ நியாயமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சார் 25 சார் 25 தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம ஒத்துப்பாமல், இதனே கொட்டினேன், நீ தான் பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 200 mlக்கு 12.50னா 100 mlக்கு 12.50 ரூபா, 12 ரூபா 50, 200 mlக்கு 25 ரூபானா 100 mlக்கு 12 ரூபா 50 சார் கொட்டினா நீ ரெஸ்பான்சிபிள், ஓ பாக்கெட்லேருந்து கூடாது. என் டேபிளில் சர்வ் பண்ணதுக்கு நான் 12.50 தான் கொடுப்பேன்ட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியும். ஸோ whenever the loss due to the abnormal reasons, கேர்லெஸ்னால ஏற்படுற லாஸஸ்க்கு பேர் அப்நார்மல் லாஸ். சார் நார்மலாக என்ன நடக்கணுமோ அதை தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா அது அப்நார்மல் லாஸ். அதை வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த டேபிள் வைக்கிறதுக்குள்ளே நான் கை தவறி கீழே போட்டு உடச்சிட்டேன், இல்லை கொட்டிவிட்டேன், அப்போ இட் இஸ் மை ஓன் லாஸ், ஐ ஹேவ் டு பேர் ஃப்ரம் மை ஓன் பாக்கெட். The person who is responsible for the abnormal loss should be charged for. That's a logic behind. Abnormal loss. அப்படி அப்நார்மல் அமௌண்ட் ஏதாவது வேஸ்டட் மெட்டீரியல் லேபர் இருந்துச்சுன்னா யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது? கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. காஸ்ட் ஆஃப் இன்வென்டரியில் சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம், கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு அர்த்தம், which is not practically possible. You have to burn out of your own money. That's a logic. Now 11th one. Perpetual system requires closure of business for counting of inventoryன்றாங்க. பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுவோமா? அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? வந்துச்சுன்னா உடனே எழுதிடுவாங்க, போச்சுன்னா உடனே இஷ்யூ பண்ணேன்னு எழுதிடுவாங்க, அன்னன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படி கிடையாது, போய் கவுண்ட் பண்ணணும். அப்போ கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு போய் கவுண்ட் பண்ணுவோம்.
ஓகே, பர்பெக்சுவல் என்ன அர்த்தம்? கோடவுனில் ஒரு 1000 யூனிட்ஸ் இருந்துச்சு, பர்ச்சேஸ் பண்ணும்போது 200 யூனிட் வந்துச்சுன்னு சொன்னால் கவுண்ட் பண்ணி உள்ளார வச்சுருவேன். ஏற்கனவே 1000 இருக்குது, இப்போ 200 உள்ளார போச்சு, நான் கவுண்ட் பண்ணுவேன்னா? ரெண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே 1000 இருக்குன்னு தெரியும், இப்போ 200 உள்ளார போச்சுன்னு தெரியும். ஒரு 150 இஷ்யூ பண்ணால் நான் சப்ட்ராக்ட் பண்ணிப்பேன். இப்போ 1050 இருக்குது, 150 வெளியே போகிறது கவுண்ட் பண்ணி வெளியே கொண்டு போயிடுவேன். இப்போ உள்ளார எவ்வளோ இருக்குது? 1050 இருக்குது. இப்போ என்ன கொஷின்னா, 1050 இருக்குமா? ம், புரியுதா இல்லையா? குடோனில் 1000 இருக்குப்பா, 200 உள்ளார இருந்துச்சு, கவுண்ட் பண்ணி உள்ளார வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ இருக்கணும் குடோனில்? 1200 இருக்குமா? போய் செக் பண்ணல சார், 1200 இருக்கும். ஏற்கனவே 1000 இருந்துச்சு, 200 உள்ளார இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 150 இஷ்யூ பண்ணேன், லெஸ் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குது? 1050 இருக்குது. இப்போ 1050 வந்து உங்கள் குடோனில் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்கணும், இல்லாமலும் போகலாம். நம்ம நேரத்துக்கு 2 உடஞ்சி போச்சு, ஒருத்தர் திருடி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு 500 வாங்கிக்கிட்டீங்க, பிக்னிக் போகிறீங்க, இல்லை எக்ஸிபிஷன் போகிறீங்க, 500 எடுத்துகிட்டு போனீங்க, 350 செலவு பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு வந்து பர்ஸை திறந்து கவுண்ட் பண்ண எவ்வளோ இருக்கணும்? இருக்குமா? இருக்கணுங்கிறது மேத்து, இருக்குமாங்கிறது ரியாலிட்டி. எங்கேயாவது ஒன்று 5 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம், யோசிப்போம் என்னாச்சுன்னு தெரியல. 500 350 செலவு பண்ணோம், 145 தானே இருக்குது. நடந்திருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? எக்ஸாக்டாக நடந்திருக்கா? முன்ன பின்ன வருதா? எக்ஸாக்டாக வச்சா தான் தருவாங்க. எக்ஸாக்டாக இல்லைன்னா ஓகே, இது நடந்திருக்கா இல்லையா? பலமுறை நடந்திருக்கு. என் பொண்ணுக்கிட்ட ஒரு 1000 கொடுத்துட்டு எக்ஸிபிஷனில் என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்ட்டேன். என்ன அப்படின்னா செலவு பண்ணான். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, இங்கே பார், இந்த மாதத்துடைய பாக்கெட் பண்ணி உனக்கு வேணும்னு சொன்னால் 1000 எவ்வளோ செலவு பண்ணேன், எவ்வளோ மிச்சம் இருக்குது, கரெக்டாக எனக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க. வாழ்க்கையில் இனிமேல் மேத்தே வேணாம், அக்கௌண்ட்ஸ் வேண்டாம். ஸோ தென் ஸ்பெண்ட் 3 hours டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபிசிக்கலாக அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? சரி, அப்போ ஒவ்வொரு முறையும் போய் ஃபிசிக்கலை கவுண்ட் பண்ண என்ன ஆகும்? விடிஞ்சிடும். விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அதனால் என்ன பண்ணுறோம், பர்பெக்சுவலாக டாக்குமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. 3 months ஒன்ஸ் ஃபிசிக்கலை வெரிஃபை பண்ணும்போது 1050 இருக்கிற இடத்துல 1045 தான் இருக்குன்னா மிச்சம் ரூ. 5 யூனிட்ஸ் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் ஆர் லாஸ்ன்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணிக்கலாம். ஆல்சோ பி பாசிபிள். இஸ் தட் ஓகே? ஸோ பர்பெக்சுவல் சிஸ்டம் ரெக்வயர்ஸ் க்ளோஷர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா டாக்குமெண்ட்டில் தான் பண்ணுறோம். போய் க்ளோஸ் பண்ணுங்க, இருங்க சார் அப்படி செக் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டோம். கிளியர்? அண்டு 12th வரும்போது, periodic inventory system is a method ascertaining inventory by taking an actual physical count. இங்கே வந்து actual physical count கிடையாது, இங்கே தான் actual physical count. அப்போ இதில் மிஸ்டேக் இருக்க வாய்ப்புகள் கம்மி, இதில் discrepancies இருக்க வாய்ப்புகள் இருக்குது. The value of closing inventory under simple average price method is realistic as compared to LIFO method அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரியலிஸ்டிக் மே பி ட்ரூ. லிஃபோவை காட்டிலையும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டை காட்டிலையும் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் குட்டாக இருக்கும் அப்படின்றாங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றாங்க. லிஃபோன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லேட்டஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் போகிற குட்ஸோடைய காஸ்ட்டை நம்ம சார்ஜ் பண்ணோம்னா அது லிஃபோ மெத்தட். அதை காட்டிலையும் அந்த இடத்துல சிம்பிள் ஆவரேஜ் ப்ரைசிங் மெத்தட் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. தட் யூ கேன் மெமரைஸ். ஓகே. 14th one, the value of stock is shown on the asset side of the business sheet, balance sheet as fixed assets. வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து அசட் சைடில் இருக்குங்கிறது கரெக்டு, ஆனால் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்னு சொன்னது தப்பு. கிளியர்? ஸோ 14th one is over. 15th one, under inflationary conditions FIFO will not show lowest value of the cost of goods sold அப்படின்றாங்க. ஃபால்ஸ். அதாவது இன்ஃப்ளேஷனரி கண்டிஷன்ஸ்னு சொன்னால் 10 ரூபாய், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாங்கினா 11 ரூபாய், அதுக்கப்புறம் 12 ரூபாய்னு விலை ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, எவ்ரி டைம் இஃப் யூ பர்ச்சேஸ் த ப்ரைஸஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 10 to 11 to 12 லைக். ஓகே, இது பேர் இன்ஃப்ளேஷனரி. அப்போ ஃபிஃபோ மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த காஸ்ட்டை சேர்ப்பீங்க நீங்கள்? ஃபிஃபோ மெத்தட்னா 10 சேர்ப்பீங்க. அப்போ ஃபிஃபோ மெத்தடில் இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் இருக்கும்போது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கும். இனிஷியலாக இருக்கிற ப்ரைஸ் தான் ப்ரொடக்ஷனுக்கு நான் சேர்க்க போகிறேன். கோல்டில் ஃபிஃபோ மெத்தட்னு யோசிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கோல்டு வச்சு உங்களுக்கு ஜுவல் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போய் இப்போ நின்றுவோம் கடையில் சார் அப்படின்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு சீப்பராக இருக்குது, அந்த கோல்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, அதே ரேட்டு உங்கள்கிட்ட வசூல் பண்ண போகிறாங்கன்னா யூஆர் பிரிட்டி ஹாப்பி. யூஆர் பிரிட்டி ஹாப்பி. ஆனால் இன்ஃப்ளேஷனரியாக இருக்குது, இன்றைக்கி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ என்ன ப்ரைஸ் உங்கள்கிட்ட வாங்குவாங்க? ஃபிஃபோ வாங்குவாங்களா? கட்டாயமாக பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? லிஃபோ தான் சார்ஜ் பண்ணுவாங்க, நிஃபோ தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, ஸோ அண்டர் ஃபிஃபோ மெத்தடில் வில் நாட் ஷோ லோவஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த
will not show lowest value of the cost of goods sold அப்படிங்கிறாங்க. இல்லை, it will show lowest value of the cost of goods sold தான். 16th, under LIFO, valuation of inventory is based on the assumption that costs are charged against revenue in the order in which they occur. Valuation of inventory is based on the assumption that the costs are charged against revenue in the order in which they occur. அப்படி கிடையாது. இந்த ஆர்டர் இன் விச் தே அக்கர்னா ஃபிஃபோ மெத்தட், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்தது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆர்டரில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபிஃபோவில் தான் பொருந்துமே ஒழிய லிஃபோவில் கிடையாது. ஆர்டர் மாறிடுது. இது ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஃபிஃபோனா அதே ஆர்டரில் வருது, வாங்கின ஆர்டர்லேயே யூஸ் பண்ணிக்கிறீங்க. லிஃபோவாக இருந்தால் இன்வெர்ஸ் ஆர்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. 17, valuation of inventory at cost or NRV, whichever is less, is based on principle of conservatism. Conservatism true. Okay, conservatism whenever there is a possible losses, make the provision for that. In case of gain, confirm ஆனதான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ காஸ்ட் அக்கார்டிங் NRV கம்மியாக இருக்குன்னா பாசிபிள் லாஸஸ் இருக்குன்னு தெரியுது, உடனே நீங்கள் அண்டர் வேல்யூ பண்ணி எழுதணும். அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் கான்செப்ட் தான். Finished goods are normally valued at cost or market price, whichever is higher. Whichever is higher ங்கிற கான்செப்டே கிடையாது. whichever is lower தான். finished goods இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி. ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் சம் ஸ்பெஷல் கேசஸில் கம்மியாக நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அது வரும்போது நம்ம பார்க்கலாம். இஸ் தட் கிளியர்? Now, the amount of purchase if cost of goods sold, opening inventory, closing inventory. அப்போ என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி. அப்போ யூல் கெட் வாட்? பர்ச்சேசஸ். ஓப்பனிங் ஸ்டாக் 5,800, க்ளோசிங் ஸ்டாக் 6,000, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 80,700. அப்போ இதை ஆட் பண்ணுங்கள், இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 80,900 will be the answer. So C is the answer. Is that clear? Clear? இல்லைனா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அந்த ஃபார்மேட்டில் கூட போடலாம், தப்பில்லை. எப்படி வேணும் போடலாம். மொத்தத்தில் நமக்கு ஆன்சர் வந்தாகணும். ஓகே, நெக்ஸ்ட். The average inventory is equal to 12,000. Closing inventory 3,000 more than the opening inventory. The value of closing inventory என்னன்னு கேட்குறாங்க. Average inventory is equal to opening plus closing by 2. Okay, opening plus closing by 2. Average inventory 12,000 rupees. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இஸ் ஈக்குவல் டு 12,000 இன்ட்டு 2 இரண்டு ஆட் பண்ணா ஸோ 24,000. இதில் க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்து 3,000 மோர். அப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் 3,000 தான் க்ளோசிங் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 24,000. அப்படின்னா 2 opening inventory is equal to 24,000 minus 3,000. Otherwise, opening inventory is equal to 21,000 divided by 2 is equal to 10,500. அப்போ closing inventory 3,000 more அப்படின்னா 13,500 இருக்கும். ஓகே, C is the answer. இந்த மாதிரி சொன்னாக்கா ரொம்ப ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன்ட்டு 2 24,000. இந்த 3,000 தனியாக எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கிற 21,500 21,000 பாதி இதில் சேர்த்துருங்க. 10,500 இன்னொரு பாதி ஓப்பனிங். எதில் அதிகமாக இருக்கோ அதோட இது சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஈக்குவேஷன் மாதிரிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ வாண்ட் தென் யூ கேன் கோ வித் த ஈக்குவேஷன். ஆவரேஜ் ஸ்டாக்னா பாதி இல்லையா, ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்டாக் கிடச்சிரும். ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங். ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ப்ளஸ் 3. க்ளோசிங் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் ப்ளஸ் 3. ஓகே, ஓப்பனிங் ப்ளஸ் 3,000 அதான் இங்கே நான் போட்டிருக்கிறேன். opening plus 3,000. Otherwise 2 opening stock plus 3,000 is equal to 24,000 na 1 opening stock is equal to 10,500. அப்போ closing stock இதோட 3,000 அதிகமாக இருக்கணும். ஓகே, come on, make a note of it. Now third illustration clear-ஆ? clear-னா டெக்ஸ்ட் பண்ணுங்க.
while finalizing current year's profit, the company realized that there was an error in the valuation of closing inventory of the previous year. In the previous year, closing inventory was valued by 50,000 more. போன வருஷம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. As a result, previous year's profit is overstated and current year's profit is also overstatedன்றாங்க. போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் ஓவர்ஸ்டேட் பண்ணியிருந்தால் போன வருஷத்தோட ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும், கரண்ட் இயர் ப்ராஃபிட் அண்டர்ஸ்டேட்டாக இருக்கும். இஸ் தட் ஓகே? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் இயர், ட்ரேடிங் அக்கௌண்ட் கரண்ட் இயர். இங்கே வந்து 50,000 ஜாஸ்தி காமிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வில் பி இன்க்ரீஸ் பை 50. இந்த 50,000 ப்ரீவியஸ் இயரில் ஓவர் ஸ்டேட்டடாக இருக்கிறது இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறிடும். ஓப்பனிங் ஸ்டாக் அதிகமாகிடுது. இந்த சைடில் ஜாஸ்தி ஆச்சுன்னா GP will be decreasing by 50. So previous year profit is overstated, current year's profit understated. அப்படிங்கிறது B is the correct one. B is the correct one. Consider the following for Q company for the year 21-22. Cost of goods available for sale 1 lakh, total sales 80,000 rupees. Opening inventory of goods வந்து 20, gross profit margin on sales வந்து 25%. Closing inventory of goods for the year 21-22 as what அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, now cost of goods available for sale என்ன பார்த்தோம்? ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸும் சேர்த்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் பர்ச்சேசஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் purchases ரெண்டும் சேர்த்து தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல் விச் இஸ் 1 lakh. டோட்டல் சேல்ஸ் பீங் 80. ஓப்பனிங் ஸ்டாக் நான் எனக்கு தேவையில்லை, வேணால் போடுங்க. அதுலேருந்து என்ன தெரியுது? பர்ச்சேசஸ் பீங் 80 நம்ம தெரிஞ்சிடும். அண்ட் யுவர் GP பீங் 25% ஆன் சேல்ஸ். 80,000 25% சொன்னால் 20,000 rupees. இப்போ 1,20,000. 1,20,000. அப்போ பேலன்சிங் ஃபிகர் ஷுட் பி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 40,000 rupees. C is the answer. C is the answer. Okay.